எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி உங்களுக்கு சில பெண்களோட வரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரே வீடியோவில் பல பெண்களோட வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். வீடியோ முழுசாக பார்த்துட்டு எந்த பெண்ணோட வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வரனை கம்மலை தெரியப்படுத்துங்கம்மா. சரி வாங்க முதல்ல வரனை பார்த்துடலாம். இவங்க பேர் நான்சி, வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. ஒரு நல்ல குணமும் நல்ல வசதியை கொண்டு பெண் வந்தம்மா. இது இவங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சொல்லலாங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டைல் ஃபார்வர்ட் கேரக்டர் உள்ள பொண்ணு சொல்லியிருக்காங்க. இவங்க எதையுமே ஓப்பனாக பேசக்கூடியவங்களா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. அப்பா ஃபுட் ஃபீல்டில் தனியாக ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. அம்மா பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ரொம்பவே வெர்சடைலான ஃபேமிலி தாம்மா. அது இல்லாமல் இவங்களுக்கு பல வகையில் இருந்து பேசுகிற இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும் இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லேயே இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு தான் வரணும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒய்ஃபை மரியாதை நடத்துகிற ஒரு நல்ல குணம் உள்ள ஆண் துணையாக எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க ஒர்க் பண்ணி நல்ல மந்த்லி இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு போதுன்னு நினைக்கிறாங்க. மேரேஜ் செலவு கூட இவங்களே பண்ணி வைக்கிறாங்களாம்மா. கடைசி வரை நல்லபடியாக ஒருத்தருக்கு லைஃப் நடத்து எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல வசதியும் நல்ல குணமாக கொண்ட பெண் வரணும் மிஸ் பண்ணிடாதீங்கம்மா. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கம்மலை தெரியப்படுத்துங்கம்மா. அடுத்த வரை நான் பார்க்கலாம். இவங்க பேர் சாந்தா, வயசு 33 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் ஒரு சாந்தமான குணம் உள்ள நல்ல வசதிக்கிற பெண் வந்தவங்க கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தா ரிஷபம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஸ்கூல் வர தான் படித்ததை சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சொந்தமாக ஹோம்மேட் ஹேர் செஞ்சுட்டு விற்றுட்ருக்காங்களா. இவங்ககிட்ட மொத்தமாக 5 பேர் வேலைக்கு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாததால் ஒரு ஆள் போட்டு ஆன்லைன் சர்ச் கவனிச்சிட்டு இருக்காங்களா. எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டாங்களாமா. எங்கள் பேரண்ட்ஸ் பரம்பரையாகவே நல்ல வசதியெல்லாம் ஆளுன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு இடத்துல இருக்காங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்க தான் சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ஹஸ்பண்ட் இவங்க பையன் சின்ன வயசாக இருக்கும்போதே இவங்க வெளியே விட்டுட்டு தனியாக போயிட்டாங்களா. அதை பற்றி நம்மளோட டேட்டில் சொல்ல வரும்னு சொல்லிட்டாங்க. வரப்பா துணியும் அதை பற்றி கேட்க வேணும்னு சொல்கிறாங்க. இவங்க சில மாதம் முன்னாடி தான் எங்கள் பேரண்ட்ஸை சொத்து இவங்களும் எங்கள் அக்காவும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் இவங்க உழைச்சி சாப்பிட முடியல சொல்கிறாங்க. இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் கூட இவங்க பேஷனுக்காகவும் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இதில் வர ப்ராஃபிட் பணத்தில் ஒரு 50% ஆதரவற்ற ஆசைப்படுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு மாதிரி தந்துடும் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ தனிமையில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு துணை வேணும்னு முடிவு பண்ணி 2ஆம் திருமணம் பண்ணுறது வரம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை வேலைக்கு போன மாதத்தில் சொல்கிறாங்க. வீட்டோட வந்துட்டு விருப்பப்படுறாங்கம்மா. பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க கூட நல்லா லைஃப் பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி லைஃப்பில் பல கஷ்டத்தை கடந்து வந்துட்டாங்களா. அதனால் இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக ஒரு லைஃப் பண்ணுற கூட வளர்ந்து முடிவு பண்ணி எடுத்துருக்காங்க. கெட்ட பழக்கம் கூட சொல்கிறாங்கம்மா. டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைன்னா மனைவி இல்லாமல் இருக்கிறவங்க தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி தன்மையான குணங்களை பொண்ணு மிஸ் பண்ணிடாதீங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கம்மலை தெரியப்படுத்துங்க. அடுத்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் மனோன்மணி, வயசு 33 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டரும் ஸ்டைல் ஃபார்வர்ட் குணமும் அப்புறம் நல்ல வசதி கொண்ட பெண் தட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. இவங்க ஜாதத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்த மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படித்ததை சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக பேபிக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால ஃபஸ்ட்டு ஒரு பேபி டேக்கர் சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களா. அப்புறம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து பல பேர் இவங்ககிட்ட டேக்கரில் பேபி விட்டு போயிருக்காங்களாம்மா. அப்புறம் ஆள் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கஸ்டமர்ஸ்க்கு நல்ல பேபி ஃபுட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இவங்களே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து பாசிட்டிவ் கமெண்ட் வந்து இப்போ பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேர் போட்டு ஆள் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்க நல்ல ரெவன்யூ வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லு, ஆயில் மில்லுன்னு 3 மில் வச்சுருக்காங்களாம்மா. இவங்க அம்மா வீட்டை பார்த்துட்டு அவசரமாக இருக்காங்க. இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதியான ஃபேமிலி தான். உங்கள் அப்பாவால் தான் பிஸ்னஸ் ஆர்வம் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்களா. அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு பையன் இல்லாததால் அவங்களுக்கு அப்புறம் எல்லாம் சத்தம் இவங்க 3 பேருக்கு தான் பிரித்து வர சொல்கிறாங்க. இவங்களுக்கு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் துறைமுகத்தில் வேலை பார்க்கும்போது ஆக்சிடென்ட் தவறிட்டாங்கன்னா இப்போ 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. வீட்டில் போய் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் எல்லாம் சென்னையில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகணும் ஆசைலாம் சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல கேரக்டராக எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவராக எதிர்பார்க்குறாங்க. வரப்புற துணைக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லைன்னா மனைவி எழுந்தவங்களோ எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க வழிபுற நம்புகிறாங்கம்மா.
உங்களையும் நல்லா மரியாதை நடத்தி நல்லா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. கடைசியில் உண்மையாக வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியான பெண் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் பார்க்கலாமா. எங்கள் பேர் மிருந்தாளினி, வயசு 34 ஆகுது. இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியில் பெண் வந்தம்மா. இது இவங்க ஜாதத்தை பார்த்துடலாம். இவங்க இன்னும் தான் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தா முதலியாதுன்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை படித்ததை சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு அப்புறம் இவங்க தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்கு கேக்கு பிஸ்கெட்டில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இப்போ நல்லா போய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தினசரி 5லேருந்து 10 ஆர்டர் வரும்னு சொல்கிறாங்க. இவங்க அதை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் வீடியோ பண்ணி போட்டு இப்போ இந்த ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சப்போர்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் எடுத்து ஜாப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டர் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பாடி பில்டர்னு சொல்கிறாங்கம்மா. தமிழ்நாடு லெவலில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் இந்த ஜிம்மை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இன்னும் சில வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி சில மாதத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாங்களா. அப்புறம் அதுலேருந்து இப்போ ஒரு தனிமதி தான் ஆத்திரம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்ககிட்ட பேசி இன்னொரு மேரேஜுக்கு வர பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க சொந்தமாக ஒரு வீடு 3 கடை வீட்டு முனைகள் வச்சுருக்காங்களா. நல்ல வெல்செட்டில் ஃபேமிலி தான் இவங்களுக்கு ஆண் துணை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்க துணை வேணும் முடிவு பண்ணி தான் இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வர பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற மாப்பிள்ளை ஒரு நல்ல கேரக்டரை குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கிறவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டு மாப்பிள்ளை இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறதா சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் லைஃப் தேவையான எல்லாமே இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி தங்கமான குணம் உள்ள பொண்ணுங்க கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் மௌலிகா, வயசு 35 ஆகுது. இவங்க திருவாரூர் மாவட்டத்தில் சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி உங்களுக்கு நடுத்தர வசதி உள்ள பெண் வந்தவங்க கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை அனுப்பி வராங்களாம்மா. என் குடும்பம் அதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி வரை படித்ததை சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் பேங்க்கில் கேஷியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க இதுவரை 2 ஜாப் மாறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இதில் ஹையர் பொசிஷன் ஜாப்க்கு போகிறதுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா இதுலேயே இன்டர்னல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டா மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு கிடைக்கணும்னு படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க காலேஜில் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் ஒரு சில வருஷத்தில் ஹையர் பொசிஷனுக்கு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களாம்மா. இவங்க வீட்டிலேயே பூ கட்டி இன்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் சொல்கிறாங்கம்மா. அவர் பஸ் டிரைவராக இருக்கிறாங்களாம்மா. அவருக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம்னா சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் உடனே ப்ராப்ளம் தவிட்டாங்களா. அப்புறம் அதை இந்த தலைமையில் தான் வாழ்ந்துருக்காங்கம்மா. ஆந்திரம் இல்லாமல் தான் இருக்காங்களா. இனிமேலும் அப்படி இருக்க வேண்டாம்னு டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவராக இருக்கணும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகிறவராக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க நம்மக்கிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு வரன்னு எல்லாம் இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணதான் சொல்கிறாங்க. அது என்ன வரும் அப்படின்னா துணைக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க தான் ஓகேன்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறாங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் லைஃபுக்கு தேவையான எல்லாமே இவங்களை சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களும் சஷ்டம் வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை பார்த்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியும் நல்ல குணமும் உள்ள பெண் வேணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி பல வரன்கள் நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்களை பார்க்க இப்போ வர லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.